அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த சைக்கு எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது அப்லோட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம 8 மணிக்கு போட்டோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இன்னைக்கு மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதை தான். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? காலையில் 24,700 புட்டு 102 ரூபாய் கீழே இருந்தாங்கள நிஃப்டி ஏறும், 102 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி இறங்கும்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்க, ஓப்பனில் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே இந்த ப்ரைஸை கீழே விடவே விடல, மேலே கொண்டு போயிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட்டு இறங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து போனவர் இங்கேருந்து ஏன் திரும்புறாரு, இங்கேருந்து ஏன் திரும்புறாரு, இதுக்கான விடைகள்லாம் உங்ககிட்ட இருக்கணும். நான் ட்ரெண்டுக்காக மட்டும்தான் இதை கொடுக்குறேன். ட்ரெண்ட் என்ன டைரக்ஷன் இருக்கு, அவ்வளோதான். அது இங்கிருந்தே மாறிடுச்சு, இங்கிருந்து இறங்குறதுக்கு ஆரம்பிக்குமா, இல்லை இங்கிருந்து இறங்குமா, இல்லை எங்க இறங்கும், அது எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நாம மேக்ஸ் சார்ந்து மட்டுமே ட்ரேட். மார்க்கெட்டை ஆப்ஷன் பையர் ரொம்ப எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நீங்க கத்துக்கொண்டதை சிம்பிளா பாருங்க, கவனிங்க. பெருசெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? சிம்பிளா பார்க்க பழகுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கும். அப்ப இன்னைக்கு என்ன இருக்கு, மார்க்கெட்டு காலையில இருந்து கண்டிப்பா இந்த இது ஏறும் பொழுது மார்க்கெட் கண்டிப்பா இறங்கியிருக்கும். கரெக்டுங்களா? இங்க போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், மார்க்கெட்டு ஏறுறதுக்கு ட்ரை பண்ணணும். போய் நம்ம மார்க்கெட் ஷார்ட்லாம் போய் அதை சார்ட்டை ஷோ பண்ணி நடந்துருச்சு இப்படி அப்படின்னு காமிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, நீங்களே பார்த்துக்கலாம்ல. கரெக்டுங்களா? அதனால மேக்ஸ் சார்ந்து படிங்க. மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ஹெட்ஜிங்கோட ட்ரேட் அது பண்றது வேற விஷயம். ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. பொசிஷனல்ல என்ன எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு, இப்ப 2-3 நாள் வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாம் மார்க்கெட் அப்பு மேலதான் போக போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டுங்களா? எல்லாம் அதை நம்பி நீங்க போய் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணா என்ன ஆகும், உங்க பணம் உள்ள போகும். பொசிஷனலே அப்பதான், அது எங்க போகும் என்ன அது வேற விஷயம். ஆனா மார்க்கெட்ல இன்ட்ராடேங்கிறது டோட்டலி வேற கான்செப்டுங்க. இன்ட்ராடே கொஞ்சம் உள்வாங்க, சிந்திங்க. மார்க்கெட்டு பை பொசிஷனலா பையில இருக்கலாம், ஆனா இன்ட்ராடேல ஃபுல்லா செல் ஆயிட்டு போகும். அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிறது சிந்திச்சு செயல்படுங்க. இந்த வீடியோவுடைய நோக்கமே நீங்க சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.